ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் பூபதி. இந்த வீடியோவில் நம்ம லோன் வாங்கிட்டு 3 மாதம் இல்லை 4 மாதம் நம்ம பே பண்ணல அப்படின்னா நமக்கு லோன் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க பேங்க்லேருந்து. அதே மாதிரி இப்போ ரீஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதை நம்ம ஆப் பண்ணிக்கலாமா? ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லாஸ்ட் இயர் 2020ல் நமக்கு மோரட்டோரியம் கொடுத்தாங்க. 6 மந்த் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய வழக்கு போட்டாங்க. மோரட்டோரியம் மறுபடியும் வேணும், செகண்ட் வேவ் வரப்போகுது. ஸோ மறுபடியும் எங்களுக்கு வேணும் அப்படி மாதிரி நிறைய பொதுநல வழக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு மோரட்டோரியம் நமக்கு கொடுக்கல. அதே மாதிரி இந்த இயரில் பார்த்தீங்கன்னா 2021ல் சுப்ரீம் கோர்ட் அஃபீஷியலாகவே நமக்கு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இனி எந்த ஒரு மோரட்டோரியம் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே 5th நமக்கு ஆர்பிஐ ஒரு அஃபீஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பாரோவர்ஸ்க்கு அடிஷனல் ரிலீஃப் கொடுக்கறதுக்காக ரீஸ்ட்ரக்சரிங் 2.0 ஸோ ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறோம். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இது 50 கோடி வரைக்கும் கடன் இருக்கிறவங்க எல்லாருமே இதை ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி அந்த டயத்தில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா பேங்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போனா மே 5th ஜூன் வரைக்கும் 1 மந்த் டைம் எடுத்துங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லா பேங்க்குக்கும் எல்லா பாரோவர்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆர்பிஐ சொன்னாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் 2 மந்த் ஆகஸ்ட் 6th தான் இவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டயத்தில் இந்த செகண்ட் வேவ்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஏப்ரல் மேலேருந்து நிறைய பேர் பே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு ரீசர்ச் கொடுங்க, எங்கள் சிபில் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, அப்போ கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது நமக்கு அந்த ஆப்ஷன் அவங்க தரவே இல்லை. இல்லை ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இன்னும் நிறைய பேங்க்ல இன்னுமே இது வரைக்கும் செப்டம்பர் இந்த மந்தோட முடிய போகுது. இன்னுமே நிறைய பேங்க்ல இந்த ஆப்ஷன் நிறைய பேருக்கு கொடுக்கவே இல்லை. ஆனால் நம்ம கண்டினியூவா ஒரு 3 to 4 மந்த் நம்ம பே பண்ணல. இவங்க அதாவது அவங்க கலெக்ஷன் பீப்புள் அனுப்பிச்சு விட்றாங்க. பேங்க் கலெக்ஷன் பீப்புள் அனுப்பிச்சு விட்றாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சுறாங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணி கஸ்டமர்கிட்ட பணத்தை ரெக்கவர் பண்ண முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 3 மாசம் 4 மாசம் இந்த அக்கௌண்ட் ஃபுல்லாவே என்பிஐக்கு போயிருச்சு. ஸோ அப்படிங்கும்போது அவங்க உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது சார், உங்களுக்கு பேங்க் உங்களுக்கு ரீஸ்ட்ரக்சர் அந்த ஆப்ஷன் அவங்க அவங்க ஆகஸ்ட் 6லேருந்தே கொடுக்க சொல்லிக்கிறாங்க. மேலேயே சொல்லிட்டாச்சு, ஜூன்லேருந்தே ப்ராசஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க அந்த டயத்தில் நாம கேட்கும்போது ஒரு 6 மாதம் எங்களுக்கு டைம் கொடுங்க, இது 24 மந்த்ஸ் கொடுத்துக்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னா அப்போ தெரில. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட். இது இந்த மாதிரி இவங்க பேங்க் இப்படி பண்ணிக்கிறாங்க. அந்த டயத்தில் பண்ணல. இப்போ கடைசியாக நம்ம கஸ்டமர் கம்ப்ளீட்டாகவே பே பண்ணல. ஸோ இனிமே ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வேலை இந்த டயத்தில் வேலை போயிருச்சு. இன்னுமே நிறைய பேர் கஷ்டப்பட்டு கட்ட முடியாமல் இருக்கிறாங்க. உங்க அக்கௌண்ட் இது என்பிஐக்கு போயிருச்சு, அதனால நீ செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு. எப்படி நம்ம செட்டில்மெண்ட் பண்ண முடியும்? ஸோ இப்போ நம்ம வேலையே இல்லாமல் இருக்கிறனால தான் நம்ம மினிமம் டியூவே நம்மளால பே பண்ண முடியல. அப்படி இருக்கிறவங்ககிட்ட எப்படி நம்ம செட்டில்மெண்ட் பண்ண முடியும்? மே 5th ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அப்பவே கஸ்டமர்ஸ் அப்ரோச் பண்ணும்போதே நீங்க இந்த ஆப்ஷன் எங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா, அப்பவே கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு 3 to 6 மந்த் கொடுத்துருந்தீங்கன்னா, நாங்க அதுக்கான டைம் எடுத்துட்டு நாங்க பே பண்ண அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நீங்க இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற அந்த டயத்துக்கு அப்புறம் நீங்க 6 மாசம் சப்போஸ் மோரட்டோரியம் கொடுக்குறீங்க அப்படின்னா, இதுல பாத்தீங்கன்னா அந்த 24 மந்த் சொன்னாங்க. 24 மந்த்ல பாத்தீங்கன்னா இதுல மோரட்டோரியம் இன்க்ளூட் ஆயிருக்குது. ஸோ நிறைய பேங்க்ஸ் மோரட்டோரியம் கொடுத்துருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி பில் உங்களுக்கு ஜெனரேட் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு வரும், மினிமம் அமௌண்ட் 0ன்னு வரும். ஸோ நீங்க எந்த மினிமம் அமௌண்ட் எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ நமக்கு மோரட்டோரியம் கொடுத்துருக்காங்க. மினிமம் பாத்தீங்கன்னா 15 மந்த் கொடுத்துருக்காங்க 24 மந்த்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா ரிமைனிங் மந்த்ல இருந்து நீங்க ரீஸ்ட்ரக்சர், அதாவது நீங்க இது பே பண்ணணும். நீங்க மறுபடியும் அதுக்கப்புறம் நீங்க நார்மலா எப்பவும் போல நீங்க இஎம்ஐ பே பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க பேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா மோரட்டோரியம் எல்லாம் எதுவுமே கொடுக்கல அப்படின்ட்டு நிறைய பேங்க்ஸ்ல சொல்லிக்கிறாங்க. எந்த ஒரு பாத்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸ்ல சொல்லிக்கிறாங்க, மோரட்டோரியம் எல்லாம் எதுவுமே தரலீங்க, அதெல்லாம் போன வருஷத்தோட முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு தான் நிறைய பீப்புள் சொல்லிக்கிறாங்க. பணம் இருந்துன்னா நீங்க செட்டில்மெண்ட் போறீங்கன்னா தாராளமா நீங்க பேங்க் என்ன ஆஃபர் பண்றாங்களோ அது உங்களுக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா செட்டில்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்ல எனக்கு ரீஸ்ட்ரக்சர் பேங்க் இப்போ கொடுக்குறாங்க, இப்போ நான் 3 மாசம் 4 மாசம் என்னாவது ட்ரை பண்ணாங்க, என்கிட்ட என்னால பண்ண முடியல, இப்போ எனக்கு பேங்க் எனக்கு ரீஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ இது உங்களால சிபில் உங்களுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. ஆனா அவங்க சொல்ற அந்த ஒரு டெனர் நமக்கு கொடுப்பாங்க. அந்த டெனருக்கு அப்புறம் நீங்க ரீபே பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ரீபே பண்ணும்போது அதுல இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு போடுவாங்க
ஸோ அது ஒவ்வொரு பேங்க் பொறுத்து இருக்கும். ஸோ அந்த பேங்க் என்ன சார்ஜஸ் பண்றாங்களோ அந்த சார்ஜஸ்க்கு வந்து நம்ம வந்து கட்டுப்பட்டு தான் நம்ம வந்து பே பண்ண வந்து ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து இதுல வந்து உங்களுக்கு சிபில் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது உங்களுக்கு. நீங்க அந்த டயத்துக்கு அப்புறம் வந்து ரீபே பண்ண ஆரம்பிப்பீங்க. சப்போஸ் என்னால வந்துட்டு இது வந்து பணம் கட்ட முடியாதவங்களுக்கு வந்து நான் சொல்றதுன்னா வந்து, இந்த டயத்துல வந்து இன்னுமே இப்ப 4 மாசம் நான் பே பண்ணல. இன்னுமே வந்துட்டு என்னால வந்து பே பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு, நீங்க பேங்க் வந்துட்டு உங்க மேல லீகலா தான் உங்க மேல நோட்டீஸ் வந்து குடுக்கணும். சப்போஸ் நான் ரீஸ்ட்ரக்சர் அவங்க ஆப்ஷன் வந்து குடுக்குறாங்க. எனக்கு நான் வேண்டான்னு சொல்லிட்டேனால, செட்டில்மென்ட் என்னால வந்து பண்ண முடியாது அப்படின்னா, நம்ம வந்துட்டு பேங்க் நமக்கு லீகலா நோட்டீஸ் நமக்கு வந்து அனுப்பணும். அனுப்புனாங்கன்னா, அவங்களுக்கு நம்ம வந்து ரிப்ளை நோட்டீஸ் வந்து நம்ம வந்து குடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்ஸ். நெறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாரி தெரியாம இருக்கிறாங்க. எத்தன பேருக்கு வந்து சட்டப்படியா நம்ம எப்படி வந்துட்டு லீகலா வந்து போறது அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் வந்து தெரியாம இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இது வந்து ஸோ நம்ம வந்துட்டு டைரக்ட்டா அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்கன்னா, அவங்களுக்கு ரிப்ளை நோட்டீஸ் வந்து நம்ம ஒரு அட்வொகேட் வச்சு நம்ம வந்து ரிப்ளை நோட்டீஸ் வந்து குடுக்கணும். அதே மாரி நோட்டீஸ் வந்து உங்க கைக்கு வந்து வந்துருச்சு. பேங்க் வந்து அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்ட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கலெக்ஷன் பீப்பிள் யாராவது வந்து மறுபடியும் வந்து கேட்டாங்கன்னா, நீங்க தைரியமா அவங்ககிட்ட வந்து சொல்லிடலாம். இந்த மாரி எனக்கு வந்து லீகல் நோட்டீஸ் உங்க பேங்க்லேருந்து வந்துருச்சு. உங்களோட பேங்க்லேருந்தே வந்துருச்சு எனக்கு. ஸோ நான் வந்து அவங்களுக்கு ரிப்ளை நோட்டீஸ் வந்து நான் குடுத்துக்கிறேன் நானு. ஸோ இதுக்கப்புறம் நீ வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாரி அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டோ இல்ல அந்த யார் வந்தாலும் சரி, பேங்க் பத்தி யார் வந்தாலும் சரி, நீங்க அவங்ககிட்ட வந்துட்டு நீங்க சொல்லிறலாம். சப்போஸ் நீங்க வந்து லீகலா வந்து போகணும். அதே மாரி லோன் கட்டுறதுக்கு வந்து டைம் வேணும். ஸோ அது எப்படி வந்து பண்றது? இதுல ஏதாவது டவுட் வந்து இருந்ததுன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. ஸோ அதுல வந்துட்டு உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.